வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் ஒரு மிகவும் பழமையான ஆனால் புத்திசாலித்தனமிக்க கதையை கேட்கப் போகிறோம். இது ஒரு புத்திசாலி காகம் பற்றிய கதை. ஒரு வெயில் கடுமையான நாள். தாகத்தால் திணறிய ஒரு காகம். ஆனால் அதோடைய அறிவால் அது என்ன செய்தது தெரியுமா? அருமையான பாடம் சொல்லும் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். அதோடு நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்றும் நம்மால் யோசித்து பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றும் புரிய வரும். வாங்க காகமும் பானையும் கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு வெயில் காயும் பகலில் ஒரு காகம் மிகவும் தாகமாக இருந்தது. அது தண்ணீரை கண்டுபிடிக்க பல இடங்களில் பறந்து தேடினது. இறுதியாக அது ஒரு பானையை கண்டுபிடித்தது. ஆனால் உள்ளே தண்ணீர் மிகவும் ஆழமாக இருந்தது. காகம் புத்திசாலியாக இருந்தது. அது அருகில் உள்ள கற்களை எடுத்து பானைக்குள் போட ஆரம்பித்தது. ஒவ்வொரு கல்லும் உள்ளே போனதும் தண்ணீர் மேலே வர ஆரம்பித்தது. தண்ணீர் மேலே வந்ததும் காகம் மகிழ்ச்சியுடன் குடித்து தாகம் தீர்த்தது. புத்திசாலித்தனமும் முயற்சியும் இருந்தால் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும். அப்படிதான் அந்த புத்திசாலி காகம் தன்னோட அறிவால் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டது. இக்கதை நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா குழந்தைகளே? அறிவும் பொறுமையும் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். நாம் யாராக இருந்தாலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இதுவே காகமும் பானையும் கதையின் அருமையான பாடம். வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் பல நன்றான கதைகளுடன் விரைவில் சந்திப்போம். வணக்கம்.